வெற்றி நடை போடுகிறது. ஆம்னி சினிமாக்ஸ் குஷ்பு, பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 இசை ஹிப்ஹாப் தமிழா. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சிங்கர் ஜென்சியை பத்தி சொல்லுங்க. அவங்க இப்போ என்ன பண்றாங்க அண்ட் யார் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. ஜென்சியை தமிழ் திரைப்பட உலகிலே அறிமுகப்படுத்திய பெருமை இளையராஜாவுக்கே சொந்தமானது. அவருடைய இசையமைப்பிலே உருவான திருப்புர சுந்தரி படத்தில் வானத்து பூங்கிளி என்ற பாடலை பாடிப்படி அறிமுகமானவர் தான் ஜென்சி. இப்போ திரைப்படங்கள் அவ்வளவாக ஜென்சி பாடுவதில்லை, ஒரு இசைப்பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இயக்குனர் வி அழகப்பன் சாருடைய கடைசி திரைப்படம் என்ன, அவர் இப்பவும் நடிச்சிட்டு இருக்காரா அண்ட் அவர் சாய்வு சித்திர நிகழ்ச்சியில எதிர்பார்க்கலாமான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. வேந்தன்பட்டி அழகப்பன் இயக்கிய கடைசி திரைப்படம்னா அது பூமனமே வா என்ற திரைப்படம். ராமராஜனும் சங்கீதாவும் அந்த படத்திலே ஜோடியாக நடித்திருந்தார்கள். வேந்தன்பட்டி அழகப்பன் இப்போ நம்மிடையே இல்லை, அவர் இறந்து பல வருடங்கள் ஆகின்றன. கர்நாடக சங்கீதம் கலந்த திரைப்படங்கள் இனி வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கோவை புதுலேருந்து பாபு கேட்டிருக்காங்க. எதனால் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? எந்த காலகட்டத்திலும் இன்னொரு சங்கராபரணம் உருவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. டிடிஎஃப் வாசன் பைக் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணப்போ அவரை திட்டினாங்க, அவருடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க. ஆனால் அதே மாதிரி அஜித் சார் கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணப்போ எப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாருன்னு அவரை பாராட்டினாங்க. இது சரியா சார்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அஜித் வேகமாக காரை ஓட்டியது ஒரு திரைப்படத்திற்காக. ஆனால் டிடிஎஃப் வாசன் அந்த பைக்கை ஓட்டினது நடைமுறை வாழ்க்கையில். அந்த ஆக்சிடெண்ட்டை நீங்கள் சரியாக பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. டிடிஎஃப் வாசன் ஓட்டிய அந்த மோட்டார் பைக் வந்த வேகத்தையும் அது தூக்கி எரியப்பட்ட வேகத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்க மாட்டீங்க. அன்றைக்கி குறுக்க ஒரு பஸ்ஸோ லாரியோ அல்லது ஒரு மோட்டார் பைக்கை வந்திருந்தால் அதனுடைய நிலைமை என்னவாயிருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லா விஷயத்தையும் பொத்தாம்பதுவாக விமர்சனம் செய்யலாம் அப்படின்ற போக்கை விட்டு அதில் இருக்க உண்மைத்தன்மையும் நியாயமான விஷயத்தையும் கொஞ்சம் பாருங்கள். இப்போ வர சீரியல்ல ஒரு எபிசோட் 20-25 நிமிஷம் எடுக்கிறாங்க. அதுவும் சினிமாவில் வர காட்சிகளை காப்பி அடிச்சு எடுக்கிறாங்க. சீரியல் இயக்குநர்கள் சொந்தமா யோசிக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு திறமை இல்லையான்னு வடமதுரையிலிருந்து குகன் கேட்டிருக்காங்க. இப்போது இருக்கின்ற சீரியல் இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தாரக மந்திரம்னா அது வேகம் வேகம் வேகம்தான். ஒரு நாளைக்கு 20 முதல் 25 நிமிடங்கள் தொலைக்காட்சி தொடரை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் மிகப்பெரிய அளவிலே யோசனை செய்யலாம் அவங்களுக்கு நேரம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி சில சீரியல்களில் நல்ல நல்ல காட்சிகள் அமைகிறது என்றால் அது அதிர்ஷ்டம்தான். பாகுபலி 2, பொன்னியின் செல்வன் 2 அண்ட் KGF 2 இந்த திரைப்படங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பு ஏன் இந்தியன் 2 திரைப்படத்துக்கு இல்லைன்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பாகுபலி 2, பொன்னியின் செல்வன் 2, KGF 2 போன்ற படங்களுக்கு இருந்த வரவேற்பை போல இந்தியன் 2 திரைப்படத்திற்கும் ரசிகர்கள் மத்தியிலே வரவேற்பு இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தா கூட அதுக்கு நான் பதில் சொல்லலாம். இந்தியன் 2 திரைப்படத்துக்கு வரவேற்பே இல்லை அப்படின்னு நீங்களே ஒரு கருத்தை சொல்லி முடித்து விட்டு அதுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம்? கவுண்டமணி சார் அவரை விட மூத்த கலைஞர்களான ஜெமினி கணேசன் சார், சிவாஜி கணேசன் சார், ஜெய்சங்கர் சார் கூட பணியாற்றும் பொழுது எப்படி ஆஃப் த கேமராவில் நடந்துப்பாரு அல்லது அவங்க கிட்டேயும் குறும்புத்தனம் காமிப்பாரான்னு மதுரையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. கவுண்டமணியை பொறுத்தவரையிலே சிவாஜி, ஜெமினி, ஜெய்சங்கர் ஆகியோரெல்லாம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு மிக குறைந்த அளவிலே தான் கிடைத்தது. ஆனால் அவங்களெல்லாம் அவர் கிண்டல் செய்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அதே நேரத்திலே கார்த்திக், சரத்குமார், பிரபு போன்ற நடிகர்களோடு நடிக்கும்போது பலமுறை அவர் கிண்டல் செய்து நான் பார்த்திருக்கிறேன். வி சேகர் இயக்குன எல்லா திரைப்படங்களிலுமே சிவப்பு துண்டு கேரக்டர், அதாவது கம்யூனிஸ்ட் கேரக்டர் இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. வி சேகர்கிட்ட எப்போவுமே கம்யூனிஸ்ட் சிந்தனை உண்டு. அதுதான் அவர் எழுதுகின்ற பாத்திரங்களில் எதிரொலிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் டிவி சீரியல் தயாரித்து இயக்கிற ஐடியா இருக்கான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. என்னுடைய மனசை அப்படியே படித்தவர் மாதிரி இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. சமீப காலமாக ஒரு டிவி சீரியலை நாம் தயாரித்தா என்ன அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அதை நான் இயக்க மாட்டேன். டிவி தொடர் இயக்குகின்ற பணியை நான் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இளையராஜா சாருடைய பயோபிக்ல ஹீரோயின் கேரக்டர்னு யாராவது இருக்காங்களான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய பயோபிக்கை பொறுத்த வரைக்கும் அதனுடைய படப்பிடிப்பை அக்டோபர் மாதம் தான் தொடங்க திட்டமிட்டிருக்கிறார் அந்த படத்துடைய இயக்குனரான அருண் மாதேஸ்வரன். இப்போ ஸ்கிரிப்ட் எழுதும் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த படத்தில் யார் யார் நடிக்கப் போகிறார்கள் அப்படின்றத பற்றியெல்லாம் கூட இன்னும் அவங்க திட்டமிட ஆரம்பிக்கவில்லை. சார், ரத்னம் திரைப்படத்தினுடைய பாடல்கள் கேட்டீங்களா? படம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கான்னு தோரணமலையிலேருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. ரத்னம் திரைப்படம் வெற்றி படமாக அமைந்ததா இல்லையா அப்படின்றத பற்றி தோரணமலை செண்பகராமனுக்கு தெரியாதா என்ன? துக்ளக் தர்பார் திரைப்படத்தை சோ சார் இன்னைக்கு நடக்கிற அரசியலில் அன்னைக்கே கணிச்சு படம் எடுத்தது எப்படின்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சோ இயக்கிய திரைப்படத்தினுடைய பெயர் துக்ளக் தர்பார் இல்லை, முகமது பின் துக்ளக். அந்த காலகட்டத்திலேயே எந்த அளவுக்கு அரசியல் ஞானம் உள்ளவராக சோ இருந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் அந்த திரைப்படம்.
மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வச்சு அவருடைய மகள்கள் 2 பேரும் திரைப்படங்கள் இயக்குவாங்களான்னு மலேசியால இருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. தன்னை இயக்குகின்ற வாய்ப்பை தன்னுடைய மகள்களுக்கு மீண்டும் ஒரு முறை ரஜினிகாந்த் தரமாட்டார் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். கலைஞர் ஐயா கதை வசனத்துல நடிகர் நாகேஷ் சார் நடிச்சிருக்காரான்னு சென்னையில இருந்து சந்தர்குமார் கேட்டிருக்காங்க. கலைஞருடைய கதை வசனத்திலே நாகேஷ் நடித்ததாக எனக்கு தெரியல. உங்களில் யாருக்காவது அப்படி தகவல் தெரிந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல அதை பதிவு செய்யுங்க. நடிகர் அஜித்தோட மேனேஜர் விடாமுயற்சி திரைப்படம் வர அக்டோபர் ரிலீஸ் ஆக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில படம் அக்டோபர் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அல்லது குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு பிறகுதான் வெளியாகுமான்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. இந்த மாதம் விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பு நடப்பதாக இருந்தது. இப்போ அந்த படப்பிடிப்பு நடப்பதற்கான அறிகுறியே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத இறுதியிலே குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய படப்பிடிப்பிலே அஜித் கலந்து கொள்ள இருக்கிறார் அப்படின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பமாச்சுன்னா தொடர்ந்து அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடத்துவதற்காகத்தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் திட்டமிட்டு இருக்கிறார். தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்தி ஜனவரியில் அந்த படத்தை திரைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய ஆசை. இந்த போக்கு அப்படியே நீடிக்குமானால் குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு பின்னால் தான் விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு நினைக்கிறேன். அருணாச்சலம் திரைப்படத்துக்கு அப்புறமா இயக்குனர் சுந்தர் சி சாரும் ரஜினி சாரும் ஏன் சேர்ந்து திரைப்படங்கள் பண்ணல, மீண்டும் அந்த காம்போ இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நெல்லையில இருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. அருணாச்சலம் படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு சுந்தர் சிக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு முறை அப்படிப்பட்ட வாய்ப்பு வந்தது. ரஜினிகாந்துக்கு சுந்தர் சி கதையை சொன்னார். அந்த கதை ரஜினிகாந்துக்கும் பிடித்திருந்தது. அதையெல்லாம் தாண்டி அந்த படம் நடக்கலைன்னா அதை காலத்தின் கோலம் அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜை இன்டர்வியூ பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜனுடைய நேர்காணலை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த நேர்காணல் எந்த அளவுக்கு இயல்பாகவும் இயற்கையாகவும் இருந்தது அப்படின்றதையும் நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த நிகழ்ச்சியிலே கார்த்திக் சுப்ராஜ் பங்கேற்ற போது நான் கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி அது அமையல. நாங்கள் இருவரும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தோம், அவ்வளவுதான். இளையராஜா சார் மாதிரி மற்ற இசையமைப்பாளர்கள் மற்றவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்களான்னு மதுரையிலிருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து இளையராஜாவை போல தமிழ் சினிமாவில் யாரும் மற்றவர்கள் மீது வழக்கு தொடர்ந்ததாக தெரியல. திரைப்படங்கள்ல பாடல்களுக்கு இசையமைக்கிறதுக்கு இசையமைப்பாளர்கள் சம்பளம் வாங்குறாங்க தானே, ஆனா அந்த பாடல்களுக்கு காப்புரிமை கேட்கறது அந்த பாடல்களை வேறு படங்கள்ல பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கிறது எதனாலன்னு சேலம்ல இருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிருப்பது நியாயமான கேள்வி. கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும்னுவாங்க. இப்போ கலகம் பிறந்திருக்கிறது. அதனால தயாரிப்பாளர்களுக்கு விரைவிலேயே நியாயம் பிறக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். 1952ஆம் ஆண்டிலே வெளியான பராசக்தி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிலே அறிமுகமானவர் தான் நடிகர் நம் சிவாஜி கணேசன். 52 அறிமுகமானவர் 1960ஆம் ஆண்டிலே 60 திரைப்படங்களிலே நடித்து முடித்திருந்தார். அவருடைய 60வது திரைப்படமாக குறவஞ்சி திரைப்படம் வெளியானது. அப்போல்லாம் வருஷத்துக்கு 7 அல்லது 8 திரைப்படங்களிலே நடிப்பார் சிவாஜி. ஒரு படத்துக்கும் 50 நாள் 60 நாள் காட்சிட்டுனா நினச்சி பார்த்துங்க. வீட்டுக்கு ஒரு நாள் போவதற்கு கூட அவருக்கு வாய்ப்பு அப்போது அமைந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பிரபலமான நடிகரான சிவாஜி ஒரு படங்களை எந்த அடிப்படையிலே ஒப்புக்கொண்டார் அப்படின்றத கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த படம் பிடிக்கும், இந்த படம் பிடிக்காது, இந்த வேடம் பிடிக்கும், இந்த வேடம் பிடிக்காது என்றெல்லாம் நான் எந்த காலத்திலும் எண்ணியதில்லை. எனக்கு எந்த வாய்ப்புகள் வந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடித்தேன் என்று தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் சிவாஜி. எந்த கேள்வியையும் கேட்காமல் திரைப்படங்களை நடித்து தான் எத்தனை படங்களில் நடித்தாரோ அதில் 70 முதல் 80% வெற்றி படங்களாக கொடுத்தவர் சிவாஜி. இன்றைக்கு இருக்கின்ற எல்லா முன்னணி கதாநாயகர்களும் திரும்ப திரும்ப கதையை கேட்டுவிட்டு அதற்கு பிறகுதான் நடிக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய வெற்றியினுடைய சதவீதம் எந்த அளவு இருக்கிறது என்பது நீங்களே அறிந்த ஒரு விஷயம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.